அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:17 விருச்சிக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குங்களா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான சரியான வழிமுறை தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமையலாம். இன்று இது தேவையற்ற கவலைகளை ஏற்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். உங்களுடைய தவறுகளை கண்டு உணர்ந்து அதை சரி செய்ய மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. துணையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற செலவினங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய விஷயங்களை யதார்த்தமாக கையாள வேண்டும். உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் வர நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மோசமானதாக இருக்கலாம். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக இன்று சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சவாலான நாளாக இருக்க போகிறது. நல்ல இசையை கேட்பது, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அதிருப்தியை கொடுக்கலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் தீவிரம் காட்டுவீர்கள். நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை உருவாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் இருக்காது. அதனால் பிறரிடம் கடன் வாங்க நேரிடலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான கவனம் தேவை. காய்ச்சலினால் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படலாம். இன்று பணிக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிக அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது. ஊக்கத்தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அதிக ஆற்றல் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும். மனம் தெளிவுடன் காணப்படுகிறது. இதனால் இன்று நற்பலன்கள் காணலாம். பணியை பொறுத்தவரை பணியை அனுபவித்து செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வெளிப்படையான உணர்வுகளின் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக லாபம் பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சுறுசுறுப்போடு திடமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு
மிகவும் சிறப்பான நாளாகவே அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் செயல்திறன் நன்றாகவே இருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. தேவையில்லாத செலவினங்களை தவிர்க்க வேண்டும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த வளர்ச்சியே காணப்படுகிறது. சவால்கள் நிறைந்து இருக்கும். பொறுப்புகளை நிறைவேற்றுவது இன்று கடினமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு சுமூகமான உணர்வு காணப்படாது. என்றாலும் பொறுமையோடு கையாண்டால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமற்ற மற்றும் அக்கறையற்ற பேச்சின் மூலமாக தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். இதனால் கவனமான செயல்பாட்டு நல்ல புரிந்துணர்வை உருவாக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக எதையும் கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு நேரிடலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். நற்பலன்கள் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். பணியை பொறுத்தவரை இன்று பணி செயல்திறனில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது இருவருக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு பெரியவர்களிடமிருந்த பணம் பரிசாக கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி செயல்திறன் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும். இன்று பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் ஆழ்ந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நல்லுணர்வை இன்று அனுபவித்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பு நிலை அதிகரிக்குமான முக்கியமான முதலீடுகள் இன்று உகந்த நாள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. சாதகமான சூழ்நிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளை அடைய கடின முயற்சி தேவைப்படுகிறது. இன்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளைவுகள் ஏற்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் சற்று சவாலானதாக இருக்கும். பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படும். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம். அதனால் உங்கள் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்காது. இன்று தலைவலியை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக இன்று துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடத்தையை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறு சிறு பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக பணத்தை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிதாக ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் ஆழ்ந்த திருப்தியை உருவாக்கலாம். பணியை அனுபவித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான பண வரவு காணப்படலாம். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.